நண்பர்களே வணக்கம். இப்பதான் ஒரு அப்டேட் பார்த்தேன். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் ஒரு உத்தரவு வந்திருக்கான். இந்த தாவேகா, திமுக, அதிமுக அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே சமூக வலைதளங்கள்ல சமூக அச்சுறுத்தல் வர அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கண்காணிக்கிறதுக்கும் அவங்க மேல வழக்கு தொடுக்கிறதுக்கும் உத்தரவு வந்திருக்கான். ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா இப்போ எப்ப கடல் ஓரம் இருக்கு இல்லைங்களா, அந்த அலை வேகமா அடிச்சிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கும். கடலுக்கு நடுவில் அமைதியா தான் இருக்கு. அந்த மாதிரி மேல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு ரிலாக்ஸா தான் இருப்பாங்க. இந்த கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு அவங்க கூட பேசாம இருப்பாங்க. டீ கடையில் பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் பார்வை இருக்கும். அதை வலைதளங்களில் போட்டு ஒண்ணுக்கு சண்டை பிடிச்சிக்க வேண்டாம். அது பெரும் கேஸ் வழக்கு கோர்ட்டுன்னு சுத்திட்டு இருக்கணும். அதனால நம்ம வாட்டுக்கு நம்ம பொழப்பு பார்த்துட்டு இருக்கணும். அதே சமயத்தில் அரசியல் படுத்தாம யாரும் இருக்கிறது ரொம்ப தப்பு தான். அரசியல் தெரிஞ்சுக்கணும், அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா தேவையில்லாத வார்த்தைகள்லயோ இல்ல வலைதளங்களை சண்டை போடுறதோ இல்லாம இருந்துட்டா நல்லது. அவங்க வாட்டுக்கு எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. அப்புறம் நாம சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும், பாத்துக்குங்க. அவ்வளவுதான். புத்தியை பொழைச்சிக்கலாம். வாழ்க வளமுடன்.